அந்த வெற்றிக்கு முக்கியமான காரணம் யாருன்னா ராம்விலாஸ் பாஸ்வானுடைய அன்பு மகன் சிராஜ் பாஸ்வான் தான். அவர்னாலே வெற்றியை இங்கே தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அவரை ஜனநாயக ரீதியாக வென்றெடுக்க முடியாமல் போய்விட்டது. அது நல்லா பாருங்க, மோடியை இந்த நேரத்தில் நம்ம பாராட்டி தான் ஆகணும். ஜனநாயக ரீதியான இதை நம்ம உண்மையை சொல்ல முடியாது. சிராஜ் பாஸ்வான் ஏன் சேர்த்துக்கிட்டா அப்படின்னு நம்ம கேட்க முடியுமா? அவன் சீட்டை கொடுத்தாப்புல, நோட்டை கொடுத்தாப்புல, வேறு இடத்த கொடுத்தாப்புல, ஆளை கவர் பண்ணிட்டாப்புல, முடிஞ்சு போச்சா? இது ஜனநாயக ரீதியான வேலையை ஒழுங்காக செஞ்சுருக்கிறாப்புல மோடி. இன்னொரு வேலை, ஜனநாயகத்துக்கு புறம்பான வேலை என்னன்னா, அவன் கையில் போட்டுக்கிறது தேர்தல் ஆணையத்தை. இந்த வேணாம் இதுலேயும் வரல ரிப்போர்ட்டில். எக்ஸிட் போர்டில் எங்கனையுமே சொல்லலை. தேர்தல் கணிப்பில் கூட என்ன சொன்னாங்கன்னா, ஏறக்குறைய இழுபறியாக தான் வரும். ஆனால் பிஜேபி ஆட்சியை பிடிச்சிருவாங்க அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னா, தேர்தல் நடந்ததற்கு பிறகு, தேர்தலுக்கு முன்னாடி நடந்த கணக்கு இதில் யார் சொல்கிறாங்கன்னா, காங்கிரஸ் கூட்டணி தான் வெற்றி பெறும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது அப்படியே மாறிடுச்சு. ஆக மொத்தம் 3 காரணம்தான். ஒன்று, ஜனநாயக ரீதியாக தலித்துகளை அவர்கள் ஏற்றுக்கொண்டது, அவர்களுக்கு அதிகமான சீட்டை